தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே தர்பூசணி பழங்களுக்கு உரிய விலை இல்லாததால் அதனை பறிக்காமல் விவசாயிகள் தோட்டத்திலேயே விட்டுள்ளனர். ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆதனூர், பரிக்கல், மாம்பாக்கம், வடகுரும்பூர், நெய்வனை, வண்டிப்பாளையம், செம்மனங்கூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவநிலை சாதகமாக இருந்ததால் தர்பூசணி விளைச்சல் அதிகரித்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். வெளியூர் வியாபாரிகள் 1 கிலோ தர்பூசணிக்கு வெறும் ₹1 முதல் ₹2 வரை மட்டுமே விலை நிர்ணயிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏக்கருக்கு 70,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவழித்து பயிரிட்ட பழங்கள் விற்பனையாகாமல் தோட்டத்திலேயே அழுகி வீணாகின்றன. இதனால் ஏக்கருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் முதலீட்டு தொகையை கூட மீட்க முடியாமல் கடன் சுமையில் தவித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே தர்பூசணி பழங்களுக்கு உரிய விலை இல்லாததால் அதனை பறிக்காமல் விவசாயிகள் தோட்டத்திலேயே விட்டுள்ளனர். ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆதனூர், பரிக்கல், மாம்பாக்கம், வடகுரும்பூர், நெய்வனை, வண்டிப்பாளையம், செம்மனங்கூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவநிலை சாதகமாக இருந்ததால் தர்பூசணி விளைச்சல் அதிகரித்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். வெளியூர் வியாபாரிகள் 1 கிலோ தர்பூசணிக்கு வெறும் ₹1 முதல் ₹2 வரை மட்டுமே விலை நிர்ணயிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏக்கருக்கு 70,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவழித்து பயிரிட்ட பழங்கள் விற்பனையாகாமல் தோட்டத்திலேயே அழுகி வீணாகின்றன. இதனால் ஏக்கருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் முதலீட்டு தொகையை கூட மீட்க முடியாமல் கடன் சுமையில் தவித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.